ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவில்களில் நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோயில் அதிகாரிகளுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக முக்கிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறார். அதுல முறையான நிர்வாகம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள்ல கோயில்கள்ல நேர்மையான, வெளிப்படையான மற்றும் பொறுப்புமிக்க நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும். லஞ்சம், நிதி முறைகேடு, நிர்வாக அலட்சியம் உள்ளிட்ட எந்த ஒரு தவறு கண்டறியப்பட்டாலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக துறை ரீதியிலான மற்றும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக கோயில் சொத்துக்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக கோயில் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமை கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படக்கூடாது. இதுபோன்ற சம்பவங்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறையில புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும், நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு முன்பாக அமைச்சர் மற்றும் ஆணையரின் கவனத்திற்கு இந்த நிகழ்வுகளை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்கள்ல கோயில் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் விசாரணைக்கு வரவிருந்தால் அதன் முழு விவரங்கள் குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு முன்பாகவே அமைச்சர் மற்றும் ஆணையருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், பக்தர்களுக்கான சேவைகள் குறித்த அறிவுறுத்தலை பொறுத்தவரையில அனைத்து கோயில்களிலும் தூய்மை, பாதுகாப்பு மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். நீண்ட நேர காத்திருப்பை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் சம்பவங்கள் ஊடகங்கள்ல வெளியாகும் நிலை ஏற்படுத்தக்கூடாது என்றும், தினசரி கண்காணிப்பு தொடர்பாக அனைத்து அதிகாரிகளும் காலை மாலை கோயில்களை நேரில் ஆய்வு செய்து நிர்வாகம், தூய்மை, பாதுகாப்பு, பணியாளர்கள் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். முக்கிய பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக உயரதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். முறைகேடுகளை தடுக்க தவறினால் தகவல்களை மறைத்தல் மற்றும் அமைச்சர் மற்றும் ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு வராதது கடுமையான அலட்சியமாக கருதப்பட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதுபோன்ற தவறுகள் தொடர்ந்து நிகழ்ந்தால் அதிகாரிகள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி உடனடியாக கடுமையான துறை ரீதியிலான மற்றும் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஒரு அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நேரடியாக ஆய்வு செய்து வரக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது பக்தர்கள், வெளியே கடை வைத்திருக்கக்கூடிய சிறு கடை வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரிடம் அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அதன் அடிப்படையில தான் இந்த அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.